தெரியும் பார்த்தா உள்ள விஷயம் என்னது தனித்து காட்டுறது இந்த கோடு தான். இதுதான் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இருக்கும். இதையும் நான் படைக்குவேன் சொல்லி அதனுடைய முக்கியத்துவத்தை 75வது சூறாவுல 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதெல்லாம் தாண்டி இப்ப இன்னைக்கு நவீனமா முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா அந்த குளோனிங் கண்டுபிடிச்சிட்டான். குளோனிங்னா என்ன? குளோனிங் என்பது நகல் மனிதன். தமிழ்ல சொன்னா என்னது? நகல் மனிதன் சொல்றான். நகல் மனிதன்டா என்ன? ஒரு மனுஷனை மனிதன் உருவாவதா இருந்தால், மனுஷன் இல்ல, ஆடு மாடு எந்த ஒரு ஜீவன் உருவாவதா இருந்தாலும் ஒரு ஆணுடைய உயிரணு வேணும், ஒரு பெண்ணுடைய சினை முட்டை வேணும், அது ரெண்டும் ஒன்னா சேர வேண்டும், அது கருப்பையில வளர வேண்டும். அதான் மனுஷன்கிறது. அப்படிதான் ஜீவன் உண்டாக்க முடியும். குறைஞ்சபட்சம் வளர்றது வேண்டாம், வெளியே வளர்க்கலாம். டெஸ்ட் டியூப்ல வளர்க்கறான்ல, ஆனா அந்த உயிரணை சினை முட்டை எடுத்து டெஸ்ட் டியூப்ல கொஞ்ச நாள் வளர்த்துட்டு கடைசியில கருப்பையில அதை வச்சுதான் ஆகணும். ஆக மஸ்ட் என்ன வேணும்? இந்த வளர்றது கூட கொஞ்ச நாள் டெம்பரவரியா வெளியே வளர்ந்துக்கலாம். ஆனா ஆணுடைய உயிரணு வேணும், பெண்ணுடைய அந்த சினை முட்டை வேணும். ஆணிலிருந்து வரக்கூடிய உயிரணுவும் பெண்ணிலிருந்து வரக்கூடிய சினை முட்டையும் சேர்ந்தாதான் அது மனிதன், ஒரு ஜீவன், ஒரு உயிர், ஒரு ஆடு, ஒரு மாடு அப்படின்றத இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கான். இது தெரிஞ்ச விஷயம் நம்ம எல்லாத்துக்கும். இவங்க இப்ப என்ன பண்றான்னு கேட்டா, எதுக்கு உயிரணுங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்வோம்? மரபணுல இருந்து படைக்குவோமே அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி மரபணுல இருந்து படைக்கிறதுக்கு பேர் தான் குளோனிங்கிறது. மரபணுடா என்ன? உயிரணு என்பது ஒட்டுமொத்தமா ஆண்ல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த முழு சக்தியும் பிறகு வச்சு வெளிப்படக்கூடிய விந்து இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடியதுதான் உயிரணுங்கிறது. மரபணுங்கிற என்னன்னு கேட்டா, நம்முடைய உறுப்பு ஒவ்வொரு இடத்துலையும் நம்முடைய அணுக்கள் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் பிச்சு எடுத்தீங்கன்னா அதுல ஆயிரக்கணக்கான உயிரணுக்கள் இருக்குது. ஒரு கடுகு அளவுக்கு உங்க தோல்ல இருந்து பிச்சு எடுத்தீங்கன்னா அதுல என்ன இருக்கு? ஏராளமான உயிரணுக்கள் இருக்கிறது. அதுல இருந்து ஒரு அணுவை எடுத்து அதை சினை முட்டையோட சேர்த்து உருவாக்குறதுக்கு பேர் தான் என்னது? நகல் மனிதன். வழங்குது. அவங்களுக்கு ஆம்பளையே தேவை கிடையாது. இப்ப பொம்பளை எடுத்து பொம்பளையை உருவாக்கலாம். முதல்ல மனிதன் உருவாவதற்கு ஆம்பளை மஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீ என்னதான் இருந்தாலும் ஆம்பளை இல்லாம குழந்தை உண்டாகுமா? ஆம்பளை தான் குழந்தையை உண்டாக்குறதுல மஸ்ட் தேவை, முக்கியம்ன்றாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த குளோனிங் தத்துவத்தை கண்டுபிடிச்ச பிறகு ஆம்பளை இல்லாவிட்டால் கூட பெண்ணிடம் இருந்து என்ன செய்ய முடியும்? அந்த மரபணுவை எடுத்து உண்டாக்கிற முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப என்ன செய்யறான்னு கேட்டா, நம்ம உடம்புல உள்ள ஒரு இடத்தை எடுத்து அதுல இருந்து அந்த உயிரணு பிரிச்சு எடுத்து அந்த உயிரணுவை ஒரு பெண்ணுடைய சினை முட்டையில வச்சு அதை கருவடைய செய்து உண்டாக்கணும். அந்த ஆட்டுல உண்டாக்க டாலியா அதுக்கு பேரு. ஆடு உண்டாக்கணும்ல, அந்த டாலியா டோலின்னு சொன்னாங்க. அந்த ஒரு ஆடை உண்டாக்கணும். அந்த ஆட்டை அப்படித்தான் உண்டாக்கணும். மனுஷன் ஒண்ணு உண்டாக்கல. ஆட்டை எப்படி உண்டாக்கணும்? ஆட்டுல இருந்து விந்து எடுக்காம ஆட்டினுடைய அந்த சதையில இருந்து ஒரு அணுவுல இருந்து ஒரு இடத்தை எடுத்து அதை சினை முட்டையோட சேர்த்து அது அதுலயும் கருவாகுமா. இந்த சினை முட்டை பெண் இனத்தில் இருக்கக்கூடிய சினை முட்டையில ஆணுடைய உயிரணு போனாலும் ஒரு ஜீவன் உண்டாயிரும், ஆணுடைய மரபணு போனாலும் என்ன செஞ்சு ஜீவன் உண்டாகி போயிடும். அது ரெண்டுக்கு முடியுதுங்கிறது தான் கண்டுபிடிச்சதான் குளோனிங் என்பது. இப்ப அப்படி கண்டுபிடிச்சா என்னவாகும் கேட்டா, ஏறக்குறைய அதனுடைய தன்மைகள் எல்லாம் நகல்ங்கிறான், டூப்ளிகேட், அதாவது ஜெராக்ஸ் மாதிரி ஆயிடுது. எப்படி ஆயிடுது? இப்ப மனிதன் உயிரணுல இருந்து பிறக்கிறான்னு வைங்களேன். உயிரணுல இருந்து பிறக்கிறது என்பது நம்ம குழந்தை பிறக்குது, பேசுமா? பேசாது. ஏன்? அது பிஞ்சி. நம்ம ஒட்டுமொத்த உடம்புல இருந்து உயிரணு என்பது ஒரு பிஞ்சி மாதிரி நிலையில இருக்கிறது. அது பிஞ்சி வளர்ந்து பெருசாயி அப்புறம் தான் பேசக்கூடிய நிலைக்கு. பேசுமா, நடக்குமா? ஒண்ணுமே செய்யாது. அது படிப்படியாகத்தான் அதுல வர வேண்டி இருக்கிறது. இது உயிரணுது. மரபணுங்கிறது என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு அணுவுலையும், உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவுலையும் உங்களுடைய அத்தனை வயசு அதுல இருக்கிறது. மரபணுவுக்கு எத்தனை வயசு? உங்களுக்கு 60 வயசு என்றால் உங்களுடைய மரபணுடைய வயசு 60 தானே. உங்களுக்கு 40 வயசு என்றால் உங்கள்ட்ட இருந்து எடுக்கிற அதுக்கு வயசு என்ன? 40. ஆனா உங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய விந்துடைய வயசு என்ன? அந்த செகண்ட் தான். உங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய விந்துடைய வயசு என்னன்னு கேட்டா, அது அப்பதான் உற்பத்தி ஆகுது. இல்லாம இருந்து அப்பதான் ஃப்ரெஷ்ஷா வருது. இது ஃப்ரெஷ்ஷா தான் வந்துச்சு உங்களுக்கு. அப்ப ஒரு எத்தனை வயசு மனுஷனுக்கு நீங்க எடுக்கிறீங்களோ அத்தனை வயசு உடையது அது. அப்ப இதுல இருந்து நீங்க 40 வயசுக்காரன் எடுத்தீங்கன்னா இந்த மரபணுல இருந்து உருவாகிற அந்த ஜீவன் 40 வயசுடைய வேலையை செய்யும். 40 பிறக்கும் போது 40 வயசு பேச்சு பேசுறது வழங்குதா? அதான் அதுக்கு அர்த்தம். குழந்தை உயிரினல பேசாது இல்லைங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா மனுஷனை டெஸ்ட் பண்ணல. உலக நாடுகள்லாம் தடை செஞ்சு பிரச்சனை ஆயிரும் செய்யல. ஆட்டுல செஞ்சு காட்டிட்டான். ஆடு பேசாதனால உங்களுக்கு தெரியல அது என்ன வயசு வெளிப்படுத்துது என்பது உங்களுக்கு தெரியல. இப்ப என்ன பாக்குறோம் கேட்டா, இந்த ஈசா நபி விஷயத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க.
ஈசா நபி உருவாகிறார்கள், ஆம்பளை இல்லாம உண்டாகிறாங்க. அந்த காலத்தில் உண்டாயிட்ட பிறகு அவர் வந்து என்ன செய்யறார், பிறந்த உடனே அது அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்னு பாருங்க. அதாவது 19வது சூறாவுல 17வது வசனத்துல சொல்லி காட்டுறான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வந்து ஜிப்ரீல் வர்றாங்க, வானவர் வர்றாங்க, வந்து உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது அல்லாஹ் வந்து நற்செய்தி சொல்றான். அப்ப அவங்க கேட்கறாங்க, அண்ணா யகுனில குலாமுன், எனக்கு எப்படி ஆம்பளை பிள்ளை பிறக்கும், வலம் எம்சசனி பசருன், என ஒரு ஆம்பளை கூட என்னை தீண்டியது கிடையாது, வளமுக்கு பகையான கெட்டவளும் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் என்ன பதில் சொல்றான், கால கதாலிக்கு அப்படித்தான் பிறக்கு. கால ரப்புக்கு ஹுவ அலைய ஹய்யுன், உன் இறைவன் சொல்கிறான் அது எனக்கு லேசானது, எனக்கு தான் முடியும்னு சொல்லல, எனக்கு லேசானதுன்னு சொன்னாலே என்ன அர்த்தம், நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டா இது உனக்கு செய்ய முடியும் அர்த்தம். அல்ல அந்த வார்த்தை எப்படி போடுறான், அது எனக்கு தான் முடியும் என்றால் எனக்கு லேசுன்னு சொல்லுவான்ல, அல்லாஹ் சொல்கிறானா ஹுவ அலைய ஹய்யுன், அது எனக்கு ரொம்ப சாதாரணம். ஒளி நஜஅலஹு ஆயத்தன் லின்னாஸ், நம்முடைய அத்தாட்சியாக வரை ஆக்குவதற்காக வேண்டி இதை நம்ம செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு 19, 17 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 3, 45, 47 சொல்றான், யு கல்லிமுன் நாஸ ஃபில் மஹ்தி வ கஹலா, அவர் தொட்டிலையும் பேசுவார், பெரியாள போய் குழந்தையே பேசுது. எப்படி பேசுங்க, குழந்தை பேசுனுச்சே, இந்த மாதிரி அந்த மாதிரி தப்பான வழி செலுத்துறியம்மா, எப்படி இந்த பிள்ளையை பெற்றுட்டு வந்தேன்னே அந்த அம்மா என்ன பண்றாங்க, அஷாரத்து இலை, குழந்தையை நோக்கி கையை காட்டுகிறார்கள். அவங்க என்ன பண்றாங்க, கைபனு கல்லிமு மன்கான பில் மஹதி சபியா, தொட்டில் குழந்தைகிட்ட நாங்க எப்படி பேசுவோம்னு கேட்கிறாங்க. உடனே ஈசா சொன்னாங்க, கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடியான். ஏன் அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரே வயசு. எதனால அவர் பேசினாரு, எதனால அவர் பேச முடிஞ்சு, அவர் உயிரினில இருந்து வரல, அவர் பிறந்த உடனே குழந்தை எப்படி பேசணும்னு அன்னைக்கு முடிச்சான். இது சயின்ஸுக்கு ஒத்து வருமாண்டு, இதுதான் சயின்ஸுக்கு ஒத்து வருதுங்க. இப்ப சொல்றாங்க விந்தணுல இருந்து வராம மரபணுல வந்தா இதான் ரிசல்ட். அவர் என்ன செய்யறாரு, அது மட்டும் இல்ல, பேசுனது இல்ல, ஆத்தானியல் கிட்ட வேதத்தையே வாங்கிட்டார் பிறந்தவன. ஜாலனி நபியா, நபியாவே ஆக்கிவிட்டான்ல. யார பிறந்தவன குழந்தை நபியாகுமா, குழந்தை பேசுமா, குழந்தை சட்டம் இருக்குதா, இந்த கொண்ட குழந்தை என்னவா இருக்குங்கிறான் அல்லாஹ். பேசும்போது அப்துல்லா நான் தான் அல்லாஹ்வுடைய அடியான்ங்கிறாரு, ஆத்தானியல் கித்தாபு வேதத்தை கொடுத்தான்ங்கிறாரு. ஜாலனி நபியா, என்ன நபியாவர் ஆக்கிட்டாங்க. பிறக்கும் போது நபி, பிறக்கும்போது எப்படி நபி ஆக முடியும், ஆக முடியும். நீ குளோனிங்களை உண்டாக்குனா எந்த மனுஷன் எடுக்கிறிய அந்த வயசு அதுக்கு இருக்கும். ஆண் பெண் வேண்டாம் மாறும், சைஸ் மாறும், சைஸ்லாம் மாறும். இல்லடா அதே பெருசுக்கு வைத்து வர முடியும், அது முடியாது, சைஸ்லாம் மாறும். ஆனா எது இருக்கு, அந்த ஏஜ் இருக்கும், அந்த பருவம் இருக்கும். மரபணுவே சின்னதான இருக்குது. நமக்கு 60 வயசு, நமக்கு 50 வயசு, எடுக்கிற அணுவுக்கு 50 வயசுனா சைஸ் ஒண்ணு அர்த்தம், சைஸ் ஒண்ணு இல்ல, தன்மை ஒண்ணு. அதே மாதிரி வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை விட சின்ன சைஸ் தான், அது ஒரு குழந்தை சைஸ் தான். ஆனால் எதுல பெருசு, மரபுல பெருசு அது. அப்ப பேசுனுச்சுக்கிறான்ல, அது சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, இது 3வது சூறாவுல 45, 47 வரைக்கும் இருக்கிறது. அது என்ன சொல்றான்னா, வஜஅல்நாஹா வப்னஹா, அவரையும் அவருடைய மகனையும் ஆயத்தன் லில் ஆலமீன், அகிலத்திற்கு ஒரு அத்தாட்சியாக நான் ஆக்கி வச்சிருக்கிறேன். ஈசாவை மட்டும் அத்தாட்சி இல்லையா, அவரையும் மரியமையும் அவருடைய மகனையும் ஆயத்தன் லில் ஆலமீன், அகிலத்துக்கு அத்தாட்சி. யோசிச்சு சிந்திச்சு பாருங்க, அப்படி ஒண்ணு இருக்கிறாங்க. அல்ல இது நாங்க மனுஷன் ஜெயிச்சுட்டோம், குளோனிங்க கண்டுபிடிச்சு விட்டு நாங்க ஜெயிச்சுட்டோம் பாத்தீங்களாங்கிறான். அட என்னடா ஜெயிச்ச, நான் தான் சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், அதெல்லாம் ஏழுமுடா, எனக்கு லேசு, உனக்கு கஷ்டம், அவ்வளவுதானே தவிர இது ஏழக்கூடிய காரியம் தான், அத்தாட்சி ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிசல்ட்டை அதே மாதிரி கொண்டு வர்றான். இவங்க எப்படி சொல்றாங்க, உயிரணு இல்லாமல் ஒரு ஜீவன் உருவாக்கப்பட்டால் என்ன லெவல்ல இருக்கும் என்று சொல்கிறார்களோ அந்த மாதிரி பேசுது, நபியாவது, வேதத்தை வாங்குது என்றெல்லாம் சொல்லக்கூடிய அதிசயத்தை பார்த்து அதை வியந்து போகிறோம். அது மாதிரி வந்து இன்னைக்கு ரிலேட்டிவிட்டி தியரிங்கிறான், ஒளியுடைய வேகம், அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அடுக்கடுக்கான விஷயங்கள் இருக்கிறது. அப்ப திருக்குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்று சொல்வதற்கு இது போன்ற விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் சான்றாக இருக்கிறது. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நிறைய குர்ஆன்ல சொல்லி இருக்கிறது. அதெல்லாம் சொன்னபடி அப்படியே அச்சரம் பெசகாமல் நிகழ்ந்து இன்றைக்கும் நடந்து நாளைக்கும் நடக்க இருக்கிற அந்த மாதிரியான முன்னறிவிப்புகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஏராளமாக அதுல நிகழ்ச்சிகள் இருக்கிறது. இதையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் குர்ஆன் என்பது கண்டிப்பாக மனிதனின் சொல் இல்லை, மனிதனை படைத்த கடவுளிடமிருந்து தான் வந்திருக்கிறது என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நம்ம அறிந்து கொள்கிறோம். இந்த வகையில் இஸ்லாம் தனித்து வழங்குகிறது. ஒரு மார்க்கம் நான் தான் சரி என்று சொல்லி அதை சந்தேகத்துக்கு இடமில்லாம சிந்தனைக்கு இடமிட்டு நிரூபிச்சு காட்டியிருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாம் தான் அதை தனித்து விளங்குகிறது. இந்த ஒரு அம்சத்தை தான் இதுவரை நம்ம பார்த்தோம். வேறு என்னென்ன வகையில் எல்லாம் இஸ்லாம் தனித்து விளங்குகிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்